ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய சதய விழா. அதாவது அவர் பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தோம். அங்கே நிறைய சூப்பராக இருந்தது, பிரம்மாண்டத்தோட உச்சியில் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அதை பற்றி இந்த தடவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடியோவில் தஞ்சை பெரிய கோயில் பற்றி பார்த்துருக்குமே, இல்லை அப்படி என்னதான் புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் அதான் நீங்கள் தப்பு. இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடியே 2 கோபுரம் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த 2 கோபுரமும் அந்த ஒரு கோபுரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ப்ளஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கோயிலில் இருக்கிற என்ட்ரன்ஸோட ஃபஸ்ட்டு கோபுரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தா கேட். இது வந்து மராத்தியர்களால் கட்டப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை மற்றும் யமுனையோடைய சிற்பங்கள் இங்கே செதுக்கிறத சொல்கிறாங்க. கோயிலில் இருக்கிற 3 கோபுரங்கள்லேயே இதாக இருக்கிறதுல சின்னது. ஆனால் நான் சின்னதுன்னு சொல்லி அதை சின்னதுன்னு நினச்சிடாதீங்க. அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ரெண்டாவது கோபுரத்து பேர் கேரளாந்தகன் கோபுரம்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்னென்னா, ராஜராஜ சோழன் வந்து மலையாள மன்னரை வந்து அவர் வீழ்த்துறாரு. அதனால இந்த கோபுரத்துக்கு பேர் கேரளாந்தகன் கோபுரம்னு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ராஜராஜ கோபுரம்னு ஒரு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா சில நல்லா மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக. இன்னும் அப்படியே அப்போ கட்டின மாதிரி இன்னும் அப்படியே அந்த மாதிரி அந்த 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 ஷைனிங் இன்னும் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் கோபுரம்லாம் நான் காட்ட போகிறேன். ப்ளஸ் இனிமேல் தான் நீங்கள் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன், மறக்காமல் அதை வாட்ச் பண்ணி.